இது நாள் வரை 11/7/2022 அன்று நடைபெற்ற பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவி இவை அனைத்தையுமே எந்த நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இதுநாள் வரை முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்பதே எங்களுடைய வாதம். ஏற்கனவே இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதர நிர்வாகிகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது மற்றும் இந்த 2 பதவிகளும் எடுக்கப்பட்டது குறித்து சிவில் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு இன்று வரை அதனுடைய இறுதி தீர்ப்புக்கு நிலுவையில் உள்ளது. கடந்த 19/1/2024 அன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் கடைசியாக வந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் கொடுத்த எந்தவிதமான கருத்துக்களும் தீர்ப்புகளும் இடைக்கால தீர்ப்பினை பொறுத்து இந்த அசல் வழக்கு நிலுவையில் உள்ளதை எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு உட்பட எந்த விதமான கருத்துக்களும் இது நீதிமன்றத்தின் கருத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தெளிவாக எடுத்துள்ளார்கள். அது 19/1/2024 அன்று கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் உள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11/7/2022 அன்று கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள், அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தேர்தல் இவை அனைத்தையும் தேர்தல் ஆணையம் டிஸ்பியூட் நம்பர் 56/2023 என்ற தலைப்பில் இன்று வரை தற்காலிகமாக பதிவேற்றம் செய்துள்ளது. ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் என்று பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதாவது 1/12/2021 ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு கழகத்தின் அமைப்பு தேர்தல் நடைபெற்று அனைத்தும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் இன்றைய தேதி வரை எந்தவிதமான நிபந்தனையுமின்றி தேர்தல் பதிவேடில் உள்ளது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானங்கள், அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அனைத்தும் தற்காலிகமாக இறுதி தீர்ப்பு உட்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் எந்தவிதமான இறுதி தீர்ப்பும் வராத பட்சத்தில் இன்றைய தினம் மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் மேன்முறையீடு செல்வோம். மேலும் தற்பொழுது கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகிய 3ஐயும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறும் பொழுது இதற்கும் நாங்கள் தற்போது எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் ஆணையத்தின் முன்பாக நாங்கள் இரட்டை இலையை கிளைம் பண்ணுவதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது. ஏனெனில் இந்த மனுவில் தேர்தல் கமிஷன் ஒரு பிரதியாக சேர்க்கப்படவே இல்லை. இது இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. நாங்கள் எங்கள் பரிகாரத்தை தேர்தல் ஆணையத்தை முன்பு வைப்போம். இரட்டை இலை சின்னத்தை நிச்சயம் மீட்டெடுப்போம் என்பதை எங்களுடைய வாதம்.